அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்ருக்கார் இல்லையா? அவரோட கிருபை மேலானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், பிறந்தார், எதற்காக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் பிறந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஏசப்பா உங்களுக்காக அவர் பிறந்திருக்காரு, உங்களுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் இயேசு பிறந்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசு பிறந்த பொழுது அவரை காண வந்தார்கள். சாஸ்திரிகள்னா அவங்க ஞானவான்கள், வான நட்சத்திரங்களை குறித்ததான ஞானத்தை உடையவர்கள், விஞ்ஞானிகள். அவர்கள் இந்த நட்சத்திரம் இப்படி உருவாயிருக்கிறதே, அப்படி என்றால் இந்த காலத்திலே என்ன நடக்கும் என்று சொல்லி அவர்கள் அறுதியிட்டு, அவர்கள் ஆலோசித்து, அவர்கள் ஒவ்வொருவரும் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்ததை தேவதூதன் மெய்ப்பர்களுக்கு தான் அறிவிச்சார். ஆனால் ஞானிகள் நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் வந்தார்கள், கணித்து அவர்கள் வந்தார்கள். இப்பேற்பட்ட நேரத்தில், இப்பேற்பட்ட இந்த நட்சத்திரம் உதித்திருக்கிறதே, இந்த உலகத்திலே ஒரு விமோச்சனம் உண்டாக போகிறது, இந்த உலகத்துக்கு ஒரு விடுதலை, ரட்சிப்பு உண்டாக போகிறது என்பதை அறிந்திருந்தார்கள். ஒரு பிரஜாபதியாக, ஒரு பரிகாரியாக இயேசு இந்த பூமியில பிறந்தாரு. சாஸ்திரிகள், நட்சத்திரங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. சில பேர் சொல்லுவோம், பல பேர் பாருங்க, இவங்களாம் நட்சத்திரங்கள் அப்படின்னா ஜொலிக்கிறவங்க, அவங்க வந்தாலே ஒரு செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள வச்சு கொண்டாடக்கூடியவர்கள், அவர்கள் கொண்டாடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த நட்சத்திரம் அங்கே ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அங்கே பாருங்க எத்தனை ஜனங்கள் கூடுறாங்க, அப்படியே ஒரு டிராஃபிக் ஜாமே ஆயிடுது இல்லையா? ஏன்னா அவங்கள எல்லாரும் கவனிக்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய சாயலாக, மகிமையின் குமாரனாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அவரை காண இந்த சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்களுக்கு இடங்கள் தெரியும், எங்கே போடுன்னு சொல்லி தெரியல. இந்த நட்சத்திரம் வழி காட்டினது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறீங்களே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்த்து சந்தித்து என் கவலையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க அவருக்கு சொல்லுங்க. அவர் என்னைக்கும் கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களை விசாரிக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக வந்தவர். இந்த சாஸ்திரிகள் இயேசுவை காண நட்சத்திரம் வழிகாட்டினது. எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த நட்சத்திரம் உதித்த அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. இயேசு எங்க இருக்கிறார்? இன்றைக்கு நாம் இயேசுனா ரட்சகர் என்ற பொருள், அந்த ரட்சிப்பை, அந்த நிம்மதியை எங்க இருக்குது என்று சொல்லி நாம் காட்டி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம். அந்த ஹோட்டலில் அது சுவையாக இருக்குது. நண்பர்கிட்ட என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்? நீங்கள் இங்கே போய் சாப்பிடுங்க, அங்கே திருப்தியாக இருக்கும், நிறைய கொடுப்பாங்க, தரமுள்ளதாக இருக்கும், நீட்டாக இருக்கும்.
அவன் நமக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஆனாலும் கூட நாம் அதை அனுபவித்தோம் இல்லையா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தவறான பாதையில போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டி அந்த நட்சத்திரம். இன்றைக்கு இந்த பூமியில உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த மகிமை பிறந்திருக்கிறது. வழிகாட்டுவதற்கு நட்சத்திரம் உதித்திருக்கிறது. நீங்களும் நானும் நட்சத்திரங்க. நீங்க ஒரு நட்சத்திரம். எதற்கு நட்சத்திரம் தெரியுமா? ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டாவதற்கு நட்சத்திரங்களாய் ஜொலிக்க, வழிகாட்டுவதற்கு நாம் நட்சத்திரங்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவங்களை பார்த்து சொல்றாரு, இந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் வந்தார்கள். இடையில ஒரு காரியம், இந்த ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில் தான் பிறப்பாருன்னு போயிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற ஏரோது ராஜாவுக்கு என்ன நடந்துச்சு? ஐயோ, என்ன காட்டிலும் ஒருத்தன் பெரியவனா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. அப்போ அவன் ஒரு ஞானமாக ஒரு காரியம் செய்கிறான். நீங்கள் போய் சந்தித்து எங்கே இருக்கிறார் என்று என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் அவரை தொழுது கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறாங்க. அப்போ சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க? வெளியே அந்த நட்சத்திரத்தை பார்த்து இயேசு இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்து அவரை பணிந்து கொள்கிறார்கள். பாருங்க, சாஸ்திரிகள் போறாங்க அப்படின்னா சும்மா போகல. இந்த சாஸ்திரிகள் என்ன கொண்டு போனாங்க பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இறந்த ஸ்தலத்துக்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. முன்னாக போச்சு அந்த நட்சத்திரம். சும்மா விடாதுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னாக போகும். கர்த்தருடைய வசனம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனம் உங்களை நடத்தும். இதுதான் அப்படின்னு சொல்லி காண்பிக்கும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை காண்பீங்க என்று ஆண்டவர் சொல்றாரே. இன்னைக்கு அந்த விசுவாசம் தான் நட்சத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க தான் இருக்கிறாருன்ட்டு காண்பிக்கிற வரைக்கும் கொண்டு சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அந்த 10வது வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதே சந்தோஷம் வந்துச்சாமா. ஐயா, நான் சேர வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்க வந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியம் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது, நம்மை நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே நான் வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன், சந்தோஷம். உங்க வாழ்க்கையில அதுதான் சந்தோஷம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை தேடி பரிசுகள் வந்தது. பொண்ணு தேடி வருது. அதாவது தங்கம், பொன், வெள்ளி, தூபவர்க்கம் எல்லாம் தேடி அவரை தேடி வருகிறது. இயேசுவோடு இருப்பாரானால் உன்னை தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் கால்நடையாய் வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் இடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் கால்நடையாய் நடந்து வருவார்கள். இயேசு உனக்குள் பிறந்துட்டாரா? இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டு விட்டாயா? இயேசு கிறிஸ்துதான் சொந்த இரட்சகராக உன்னுடைய உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொண்டு விட்டால் போதும், உன்னை தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் கால்நடையாய் வருவார்கள். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாக இயேசு செய்து முடிப்பார். உன்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு ஷேபா நாட்டு ராணி புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னிடத்தில் இயேசு உதிப்பாரானால், இயேசுவை ஏற்றுக்கொள்வாயானால், சாஸ்திரிகள்
ஞானிகள், ராஜாக்கள், பிரபுக்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆம் கர்த்தரோட பிள்ளைகளை, இன்றைக்கு நீ கர்த்தரோட பாதத்தில் உன்னை ஒப்புக்கொடு. உன்னை தேடி எல்லா காரியமும் வரும் என்பது நிச்சயம். உன்னை தேடி இது வரைக்கும் உனக்கு வரலையா, இது வரைக்கும் உன் காரியம் வரலையா, நீ உன் உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு நன்மைகள் வரும், ராஜாக்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் மேலே இருக்கட்டும். நீங்கள் சுமந்து போக வேண்டாம். எனக்கு இந்த காரியம் வெகு நாளாக கிடைக்கலையே, இந்த காரியத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கலையே. உன் வீடு தேடி வரும். இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ வாசல் பழைந்த கதவை தட்ட ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனை பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனை பண்ணுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னோடு கூட இயேசு வாழ விரும்புகிறார், உன்னை நேசிக்க விரும்புகிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை தூக்கி எடுக்க அவர் பிரியமா இருக்கிறார். நான் விழுந்துட்டா நீ நினைக்காத. இன்னைக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய உள்ளத்துல நீ இருக்கிற, உன்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? ஏற்றுக்கொள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமேன். உங்கள் அனைவருக்கும் எங்களது நியூ கிரேஸ் டிவியின் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன்.